Hi friends, welcome to Yellow Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹை புரோட்டீன் French fry எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க. கீழ ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ நம்ம French fry எப்படி செய்யலாம்ன்றதை பார்ப்போம். இப்போ இதுக்கு தேவையான ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். ஆக்சுவலி பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸான பொட்டேட்டோவை வாங்கி நம்ம அதை கட் பண்ணணும். நல்ல லென்த்தி சைஸில் இந்த மாதிரி லென்த்தி சைஸில் கட் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா கட் பண்ணி நான் இதை இப்படியும் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த வாஷ் பண்ணி நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ச் எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ இப்போ இந்த தண்ணியிலேருந்து நம்ம இந்த பொட்டேட்டோவை எடுத்து இன்னொரு பேனில் இதை நம்ம போட்டுடலாம். இதை வந்து இப்போ வந்து நான் பாயில் பண்ண போகிறேன். ஒரு வந்து 1 to 2 minutes நான் இதை வந்து பாயில் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே நீங்கள் பாயில் பண்ணாதீங்க. கரெக்டாக 1 to 2 minutes தான் பாயிலிங் டைம். இதுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா 300 ml வாட்டர் ஆட் பண்ணுறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சால்ட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம பாயில் பண்ணணும். ஜஸ்ட் 1 to 2 minutes தான் டைமிங். அதுக்கு மேலே பாயில் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம எடுத்துடலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து வடிகட்டி நம்ம இன்னொரு பவுலில் எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்னாவும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாணி தான் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையுமே நான் யூஸ் பண்ணி நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பவுடராக. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு half kg-யாக யூஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். யூஸ்வலாக நான் செய்கிறனால நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 20 grams ஈக்குவலாக எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் 2 tablespoon ஆட் பண்ணுறேன். இதில் வந்து சன்னாவும் பட்டாணியும் ஒரு 3 tablespoon ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வெள்ளை எள்ளு 1 teaspoon ஆட் பண்ணுறேன். ரெட் சில்லி வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 tablespoon, பெப்பர் வந்து ஒரு 1/2 teaspoon ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கார்லிக் வந்து ஒரு 4 number குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சால்ட் வந்து போட்டு வேக வச்சனால சால்ட் வந்து கொஞ்சம் பார்த்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சமாக போட்டு தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். இதில் ஜஸ்ட் இந்த மாவு வந்து இந்த பொட்டேட்டோவில் வந்து கோட் ஆன மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே இந்த பொட்டேட்டோஸை நீங்கள் போட்டுடலாம். இதில் போட்டுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள் பபிள்ஸ் எவ்வளோ ஹெவியாக இருக்குது. நம்ம எடுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. அப்படியே வந்து அந்த பபிள்ஸ் எல்லாமே வந்து கம்மியாயிடும். இதை வந்து நான் ஹை ஃப்ளேமில் தான் நான் குக் பண்ணுறேன். இதை வந்து இப்போ நம்ம 2 to 3 minutes ஹை ஃப்ளேமில் தான் நம்ம குக் பண்ணணும். நான் லோ ஃப்ளேம் கிடையாது. ஸோ இந்த டிஷ் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் மட்டும்தான் குக் பண்ணுவோம். இதை நல்லா திருப்பி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிகிட்ருக்கோம். அதை கொஞ்சம் நீங்கள் அதை வந்து கரண்டிலே வந்து அதை பிச்சு விட்டுறலாம். இப்போ இதை வந்து நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. ஏன்னா எல்லா சைடுமே ஈவனாக அது குக் ஆகணும். இதை வந்து இப்போ எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே நல்லா யோசிச்சுக்கோங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லோ ஃப்ளேமில் மட்டும்தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம எடுக்கும் போது கொஞ்சம் கீழே இருக்கும். ஸோ கரிஞ்சிரும். அதனால தான் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு எடுக்கிறோம். இப்போ பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சிது. இதை வந்து நம்ம இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பரில் ட்ரெயின் பண்ணி எடுத்து ஆயில் எல்லாம் வந்து ட்ரெயின் ஆகிடும் இதில். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லாயிருக்கும் பார்க்க. இந்த கலர்ஸில் தான் நீங்கள் எடுக்கணும். இதை ஆக்சுவலி எப்படி சர்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெச்சப் இல்லைனா மைனீஸோடு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஒயிட் சாஸும் ஒரு டொமேட்டோ கார்லிக் சில்லி சாஸும் ரெடி பண்ணியிருக்கேன். அதுதான் உங்களுக்கு வந்து நான் இப்போ இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை நான் வந்து லிங்க்கை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.